ரித்தி, கடந்த 2 வாரங்களாக இலங்கையின் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக சிங்களவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள், தென் இலங்கை ஆகட்டும், மத்திய மாகாணமாகட்டும் ஆகிய இடங்களில் எல்லாம் ராணுவ நடவடிக்கை மீண்டும் வந்துவிட்டதோ என்று அச்சப்படும் அளவுக்கு எங்கு நோக்கிலும் ஒரே போலீசார் போல ராணுவம் என நடவடிக்கை, எங்கு கைது நடவடிக்கை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீர்கள் சென்னை இலங்கையினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய காலி, மாத்தரை, எல்பிட்டியா போலீஸ் பிரிவுகளில் பார்த்தீர்கள் நேற்று மட்டும் சிறப்பு சுற்றி வளைப்பு நடவடிக்கை என்ற பெயரிலே 457 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதிலே 286 பேர் சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்படலாம். 171 பேர் குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பிடியாணையில் தேடப்பட்ட பழைய குற்றவாளிகள் என 65 பேரும் இதில் அடங்கியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், அண்மை காலமாக இலங்கையிலே தொடர்ந்து இந்த துப்பாக்கி கலாச்சாரம் என்பது பெரிய அளவுக்கு, பாரிய அளவுக்கு மீண்டும் தலை தூக்கி இருக்க என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் இந்த ஓராண்டில் மட்டும் 62 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதிலே 34 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்பதும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல். இந்த 34 பேர் பலியானதற்கு காரணம் அங்கு நிழல் உலக சண்டைகள் அதிகமாக, அதாவது பாதாள உலகம் என்ற அண்டர் கிரவுண்ட் அந்த தாதாக்களுடைய சண்டை, அந்த நிழல் உலக தாதாக்கள் சண்டையிலே இதுவரை பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, போதைப் பொருள் கலாச்சாரமும் அங்கு அளவுக்கு மீறி இருக்கிறது என்பதை தான் நம்மால் காண முடிகிறது. என்றால் எங்கு நோக்கினும் போதைப் பொருள் அங்கு மிக எளிதாக ஐஸ் போதைப் பொருள் என்ற புதிய வகை போதைப் பொருள், கஞ்சா வைத்திருந்தது போன்ற பல்வேறு தொடர்புடைய, என்றால் சர்வதேச நகரங்களுக்கு, சர்வதேச நாடுகளுக்கு போதையை கடத்தக்கூடிய மையமாக இலங்கை மாறி இருக்கிற என்ற குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது பெருமளவு இலங்கையில் இருந்தால் பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்போது அரசாங்கம் சிறப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதாவது போலீசார், சிறப்பு போலீசார், சிறப்பு கமாண்டோ படை போலீஸ், ராணுவம், கடற்படை என அனைவரும் ஒன்றாக இணைந்து கூட்டு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். பகல் இரவு என விடிய விடிய வீடு வீடாக சென்று தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் கம்பஹா மாவட்டத்திலே பார்த்திருந்தால் கந்தானை, வத்தலை, ராகம, ஜாயல ஆகிய பகுதிகளில் எல்லாம் 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அதையடுத்து தற்போது காலி, மாத்தரை, எல்பிட்டியா போன்ற பகுதிகளிலும் இந்த நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அங்கு அந்த போதை ஒழிப்பு மற்றும் துப்பாக்கி கலாச்சார ஒழிப்பு ஆகியவற்றிலே அந்த அரசாங்கம் தீவிரமாக இருக்கிறது. எனவே அவர்கள் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளும் வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கள், இதை நாங்கள் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் என்ற வகையிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சில பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு எப்போதுமே துப்பாக்கி ஏந்திய ராணுவத்திலும் போலீசாரும் சாலைகளிலே ரோந்து செல்வதை பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு காட்சி தான் தற்போதும் இலங்கையின் பல பகுதிகளில், தமிழர் வாழும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இது போன்ற ஒரு நிலைமை இல்லை. மற்ற இடங்களிலே இது போன்ற இடமே அதிகமாக காணப்படுகிறது. என்றால் தமிழர்கள் செறிவாக இருக்கக்கூடிய பகுதிகள் என்றால் வடக்கு கிழக்கு, அங்கு பெரிய அளவில் இல்லை. ஆனால் இலங்கையின் தென் பகுதி, மத்திய பகுதி போன்ற இடங்களிலே இந்த நடவடிக்கை, போலீஸ் நடவடிக்கை இருக்கிறது. துப்பாக்கியுடன் ராணுவத்தினர் ரோந்து செல்வது, அதே போன்று வீடு வீடாக தேடுதல் வேட்டை போன்ற காட்சிகள் அடிக்கடி தற்போது அரங்கேறி வருவதால் ஒருவித அச்ச சூழல் அங்கு இருக்கிறது என்றுதான் காண வேண்டும். என்றால் பல இடங்களிலே அதிரடியாக போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதற்கு 2 முக்கிய காரணங்கள் ஏற்கனவே நான் கூறியது போல போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது, மற்றொன்று துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கி இருக்கிறது. இந்த 2ஐயும் ஒடுக்குவதற்காக மிகப்பெரிய பாரிய அளவிலான நடவடிக்கையை தற்போது இலங்கை கூட்டு நடவடிக்கை, இலங்கை அரசின் உத்தரவின் பேரில் கூட்டு நடவடிக்கை போலீசார், சிறப்பு கமாண்டோ படையினர், ராணுவம், கடற்படை என அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேடுதல் வேட்டையை நடத்தி வருகிறார்கள். எனவே ஒரு விதமான ஒரு அச்ச உணர்வை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது இலங்கை என்றுதான் கூற வேண்டும்.